இப்போது இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக சின்ன வெங்காயம், தக்காளி ரெண்டையும் எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கினதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அது வெந்து வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறால் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இறால் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி ரெண்டையும் சேர்த்து திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இது வேகிற நேரத்தில் கொஞ்சம் தேங்காய், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை இவ்வளோ சேர்த்து நல்லா அரைச்செடுத்துட்டு வாங்க. இப்போது இந்த தேங்காய் விழுதை இந்த இறாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அதை வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் தாண்டி தேவையான அளவு மல்லித்தழை தூக்கி இறக்கிக்கோங்க. இப்போது டேஸ்டியான இறால் குழம்பு ரெடி.